உனக்கெல்லாம் மூளையே இல்லையாடான்னு கேட்டால் யாருக்காக இருந்தாலும் கோவம் தான் வரும். அந்த மாதிரி தான் என்ன கேட்டுட்டாங்க. அதுக்காக தான் இப்போ நான் மூளையை தேடி போயிட்டுருக்கேன். ஆமாங்க, இன்றைக்கி காலையிலேயே வயலில் கிளம்பியாச்சு. அப்படியே வயலை பார்த்துட்டு அங்கே இருக்கிற வெண்டைக்காய் பறிச்சிட்டு வந்து காலை சாப்பாடு ரெடி பண்ணலான்னு போகிறேன். கரும்பு வெட்டி 40 நாள் ஆகுதுங்க. 3 நாள் நல்ல மழை. அந்த மழைக்கு அப்புறம் தான் கரும்பு பார்க்கவே நல்லா இருக்குது. பக்கத்து வயலில் நாத்தாங்களை பாருங்கள் எப்படி இருக்குது. அடுத்த வாரம்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வெண்டைக்காய் பறித்து எடுத்தாச்சுங்க. வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். வீட்டில் போய்ட்டு அம்மா கிட்ட கொடுத்தோன்னே சமைச்சு கொடுப்பாங்க, சாப்பிட வேண்டியது தான். அம்மா அடுப்பு பற்ற வச்சுட்டாங்க. இனி 50 பேர் 100 பேர் இல்லை, 1000 பேருக்கு தான் சமைப்பாங்க. இவங்க எப்பவுமே அப்படி தான். ஒருத்தர் 2 பேருக்கு சமைச்ச பழக்கமே கிடையாது. வெண்டைக்காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அதை கிண்டி விட்டுட்ருக்காங்க. இந்த வெண்டைக்காவை பொறுத்த வரைக்கும் விட்டமின் சி, விட்டமின் கே, கால்சியம், மெக்னீஷியம், ஃபோலேட் அப்படின்னு பல வகை சத்து இருக்குதுங்க. இது உடம்புக்கு மட்டும் இல்லை, மூளைக்கு அவ்வளோ அற்புதமானது. அதனால தான் சின்ன வயசுன்னு சொல்லுவாங்க வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளருன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கை காலை கழுவிட்டு அப்படியே சாப்பிட உட்கார வேண்டியது தான். வாங்க நீங்களும் சாப்பிட்றதுன்னா. நான் வாரத்தில் கண்டிப்பாக 4 முறை வெண்டைக்காவை எடுத்துக்குவேன். கொதிக்குது, ரொம்ப சூடாக இருக்குது. பார்ப்போம். சூடு தாங்க முடியலைங்க. நல்லா தாங்க இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லையும் சமைச்சிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.